சோ இதுதான் சிறந்தது. நம்ம 1,00,000 பேருக்கும் கொடுக்கலாம். அதே 1,00,000 10 பேருக்கும் கொடுக்கலாம். அதே 1,00,000 ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் 15 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததற்கு மாறாக ஒரே ஒண்ணு வாங்கி கொடுத்திருந்தா கூட அது சிறப்பாக இருக்கும். நான் அதனுடைய குவாலிட்டியை பத்தி பேசல. இன்னும் அது சம்பந்தமா எந்த ஒரு ஆதாரங்களும் இல்ல. இன்னும் வரைக்கும் அது சிறப்பா ஓடிட்டு இருக்குங்கிறத நம்புறோம். இருந்தாலும் நீங்க பழச வாங்கி கொடுத்தது தப்பு தான். உங்க மேல தப்பு இருக்குன்ற பட்சத்துல அதை நீங்க திருத்திக்கணும். இனிமே இப்படி ஒரு தவறை செய்யாதீங்க. அதே சமயத்துல நீங்க எத்தனை பேருக்கு என்னென்னமோ உதவி இருக்கீங்க, அதை வீடியோவாகவும் எடுத்திருக்கீங்க. நீங்க காசுப்படல, ஆனா பேருக்கு ஆசைப்படலன்னு சொல்ல முடியாது. நீங்க பேருக்கு ஆசைப்படலன்னு சொல்லியிருந்தா நான் எப்படி நீங்க வீடியோ எடுக்க மாட்டீங்க, சரியா? சோ ஓகே, உங்களுக்கு அதுல ஒரு ஆசை இருக்குங்கிற பட்சத்துல நான் தப்பு சொல்லல. பல பேருடைய கருத்து என்ன அப்படின்னா, செய்யறது தானே வீடியோ போடுறேன், தப்பு. அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லக்கூடிய நான் எத்தனை பேருக்கு தெரியாமல் கொடுத்துருக்கேன் கேள்வி ஒன்று இருக்கு. சோ என்னால அப்படி பேச முடியாது. ஆனா இருந்தாலும் கூட சில இடங்களை பார்த்து செயல்படுங்க. நல்லது செய்யறதை விட நல்லது செய்யறவங்களை பத்தி தவறா பேசியே தாமஸ் ஆகுறாங்க. உமாபதிங்கிற பேரு எத்தனை பேருக்கு தெரியுங்கிறதே எனக்கு தெரியாது. இப்ப அவரை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் பாலாதான். இந்த உலகம் அப்படிதான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குங்க. அதே சமயத்துல மக்களுக்கு சேவை செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்கு. பாலாவினுடைய அந்த ஆம்புலன்ஸ் விஷயத்தை பத்தி மேலும் அவர் கண்டிப்பா அதற்கான வீடியோ போடுவாருன்னு நம்புறோம். அப்படி போட்டாருன்னா கண்டிப்பா